வரலாம் என்பதை திருநாளிலே கூறப்படுகிறது. அவர் இந்திய தேசத்தை கொண்ட புனிதர். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி முதல் அதிகாரம் 17-19 வசனங்கள் பகுதி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது, தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே திருநிலைப்படுத்தினேன், மக்களை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன். அவர் பேச தெரியாத போது சிறு பிள்ளை தானே சொல்லாதே, யாரிடம் அனுப்புகிறேனோ அதை கட்டளிடுகிறேனோ நெஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வாயில் வார்த்தைகளை வைப்பேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நடவும் இந்த மக்களின் அரசை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். ஆகவே இதே ஜான் போதகராக மறை போதகராக இந்திய தேசத்துக்கு வந்தால் தன்னுடைய ரத்தம் சிந்தியவர் இந்த மண்ணிலே இதோ ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார். அவர் சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தை நாவில் வைக்கப்பட்டு பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் அரசுகள் பொறுப்பாளராக ஏற்படுத்தி மக்களின் மேலும் அரசுகளின் மேலும் அவர் செய்த அந்த பணியானது இன்றைக்கு உண்மையிலேயே இந்திய தேசத்திலே ராமநாதபுரத்திலே ஆண்டவர்கள் நற்செய்திக்கு சாட்சியாக கிடைத்த குருக்களின் கண்ணீரை உருவாக்கியிருக்கிறது. அநேக இறை மக்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசிரியத்தை வழிநடத்தியிருக்கிறார். மக்கள் மீது அரசுகள் மேலும் பொறுப்பாளர்களாக நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாமும் அதே பணியை செய்து அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நம் வாழ்வும் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் கடவுள் நம் மக்களினங்கள் மேலும் அரசு மேலும் கருவியாக பயன்படுத்தி அதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாய் வைத்து நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம் கொடுத்த பணியை நமக்கு அழைப்பதற்கேற்ற பணியை செய்ய நாம் எடுத்துக் கொடுப்போமா? இந்த நல்ல ஆண்டவரை ஏற்று நின்று மாறாதவரை இந்த மேலான கிருபையும் ஆசீர்வாதம் தந்து காத்துக்கொள்ளும்.